பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 66 verse 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஒரு தாயை போல தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதுமே மதர்ஸ் டே இல்லையா, அன்னையர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. எல்லாரும் அவங்களுடைய மதர், அவங்களுடைய சொந்த தாய்மார்களை கனப்படுத்துகிற ஒரு நாளாக, இல்லை தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை ஆவிக்குரிய தாய்மார்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சொந்த தாய்மார்கள், அப்படியாக எல்லாருமே அவங்களுடைய மதர்ஸை ஒரு ஹானர் பண்ணுகிற நாளாக அவங்கள ஒரு என்னென்னா அவங்கள கனப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மதர்ஸ் டே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அநேகர் மதர்ஸாக நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய தாய்மார்களாகவும் நம்ம இருக்கிறபடினால எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தரோட வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொல்லி. நம்முடைய கர்த்தர் நமக்கு தாயாகவும் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா. ஏசாயா புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதே இல்லை என்று சொல்லி. ஒரு பெண் அவளோட குழந்தைய கற்பத்தில் இருக்க குழந்தைய இல்லை பிறந்த குழந்தைய யாரும் மறக்கவே மாட்டாங்க. எப்போதும் அந்த குழந்தையோட நினைவாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட மறந்து போவாங்க, ஆனால் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆமே. ஒரு தாயை போல நம்மளை என்னன்னா பராமரிக்கிறவர், நம்மளை ஆற்றுகிறவர், நம்மளை தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல நம்மளை சுமக்கிற தேவன். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பிரியமான, ஒருவேளை இந்த நாள் மதர்ஸ் டே அநேகருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா அவங்களோட அம்மாக்களை அவங்க விஷ் பண்ணி அவங்களை கனப்படுத்தி அப்படியாக இந்த மதர்ஸ் டே கொண்டாடுகிறாங்க. ஆனால் அநேகரோட வாழ்க்கையில பாருங்க, அவங்களுடைய அம்மாக்கள் ஒருவேளை அவங்க அம்மா இறந்து போயிருக்கலாம், அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட தாய்மார்கள் ரொம்ப அன்பா இல்லாம இருக்கலாம் இல்லையா. அப்ப அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு துக்க நாளா கூட அது இருக்கலாம். எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. அநேகர் அவங்க தாய்மாரை இழந்திருப்பாங்க, அதனால அந்த துக்கத்துல இருப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் நமக்கு நித்திய பிதா, அவர் இல்லையா, என்றென்றைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் நமக்கு நித்தியமான ஒரு தாய மதராகவும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறாங்க என்றென்றைக்கும் இல்லையா. அப்போ ஒரு தாய் தான் இல்லை, ஒரு குழந்தை ஒரு பிள்ளைய என்னன்னா அது ஆறுதல் இல்லாம இருக்கும் பொழுது அது யாராலையும் அந்த குழந்தைய ஆறுதல் படுத்தவே முடியாது. அந்த குழந்தையோட அம்மா தான் அதை தேற்ற முடியும், ஆற்ற முடியும் இல்லையா. ஒரு பிள்ளை ரொம்ப என்னன்னா அறியாத ஒரு குழந்தை, ஒரு கை குழந்தை, ஒரு மாச குழந்தை, 3 மாச குழந்தை கூட இருக்கும், ரொம்ப அழுகும். மற்றவங்க எல்லாம் தூக்குவாங்க, ஆனால் அந்த அழுகை நிறுத்தாது. ஆனால் அதோட தாய் தூக்குன உடனேமே அந்த அழுகையை உடனே நிறுத்திடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாயோட அரவணைப்பு இல்லையா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே போலதான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஒரு தாயை போல தேற்றுவேன் என்று சொல்லி. ஆமே. எவ்வளவு அன்பான தேவன், பிரியமானவர்களே. ஆமே. அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய இந்த உலகத்துல இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் என்னன்னா அந்த உலகத்தை விட்டு அவங்க கடந்து போவாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு. ஆனா அதுக்கப்புறம் யார் நம்மளை தேற்றுவாங்க? நம்முடைய கர்த்தர் தான் நம்மளையே தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமே. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆமே. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தருடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆற்றி, நம்மளை தேற்றி, நம்மளைய அரவணைக்கிற ஒரு தாயாக கர்த்தர் இருக்கிறார்.
ஆமேன். அவருடைய உள்ளங்கையில நம்மளையே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாருடைய அன்புக்கும் ஒரு அளவு இருக்குது, ஆனா ஆண்டோட அன்புக்கு அளவே இல்லை. நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கிற தேவன். ஒரு தாயை போல நம்மளை தேற்றுகிற தேவன், ஒரு தாயை போல நம்மளை அரவணைக்கிற தேவன். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளில் ஆண்டவரை அப்பா நீர் எங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கிறீர், ஒரு தகப்பனை போல இருக்கிறீங்க என்று சொல்லி அப்பா எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சேர்த்து கொள்ளுகிற அரவணைத்து கொள்ளுகிற உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த அன்பு ஆண்டவரை எவ்வளோ பெரிய அன்பு ராஜா. ஆண்டவரை நன்றி, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை எங்களுடைய தாய்மார்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய எல்லாருடைய தாய்மார்களும் அப்பா ஆண்டவரை முதிர் வயதிலே கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்களாக என்று சொல்லி அவர்களெல்லாம் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. எங்களையும் ஆண்டவரை தாய்மார்களா நீங்க வைத்திருக்கிறீர். எங்களையும் அப்பா நீரை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஆண்டு எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாப்பா. ஆண்டவரை இந்த பூமியில் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்பா, எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.